الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபஅ தாபியீன்கள் மீதும் நாதாக்கள் மீதும் ஷஹதாக்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் வலிமார்கள் மீதும் குறிப்பாக இந்த உரையை கேட்க இருக்கும் சாலிகான எனது சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல இறைவன் ரப்புல் ஆலமீன் இந்த உரையில் உரையாற்றுவதற்கு கிடைத்த தலைப்பு என்னவென்று சொன்னால் வருந்துவோம் திருந்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஆயுசை அல்லாஹ் குறைவாக வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்பது, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது 60 வயசிலிருந்து 20 வயசுக்குள் தான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டுகள் முடியும் பொழுதும், ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நேரங்களும் முடியும் பொழுதும் நம்மளுடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கியாமத் நாளுடைய அடையாளத்தில் காலம் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. வெறுமனே காலம் மட்டும் சுருங்குவதல்ல, கஞ்சுகள் மீன்கள் பரக்கத். இன்றைக்கு உண்மையாகவே இன்றைக்கு காலத்திலும் பறக்கிறது கிடையாது, நேரத்திலும் இன்றைக்கு பறக்கிறது கிடையாது. ஒவ்வொரு காலம் கடந்து செல்லும் பொழுதும் அந்த காலங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னவென்று சொன்னால், நல்ல காரியங்களை விரைவாக செய்து கொள்ளுங்கள். நகருகிற ஒவ்வொரு ஆண்டும், நகருகிற ஒவ்வொரு நாட்களும் நமக்கு சொல்லித் தருகிறது, நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை, நல்ல இபாதத்துகளை நீங்கள் விரைவாக செய்து முடியுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார், தானு யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல காரியங்களை அவர்கள் விரைந்து செய்வார்கள் என்று வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பொதுவாகவே இந்த இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்பது ஒரு நல்ல காரியத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை உடனடியாக செய்ய வேண்டும், அதை தாமதப்படுத்தக் கூடாது. அதே போன்று ஒரு தீய காரியத்திற்கு, ஒரு தவறான காரியத்திற்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அதை தாமதப்படுத்துங்கள், அதை செய்யாதீர்கள் என்று நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், பத்ரூபில் அமாலி சபா, 7 விஷயங்கள் நடக்குவதற்கு முன்னால் உங்களுடைய நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை நீங்கள் விரைவாக செய்து முடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். வறுமை வருவதற்கு முன்னால், வழிகெடுக்கும் செல்வம் வருவதற்கு முன்னால், நோய் நொடியெல்லாம் வருவதற்கு முன்னால், முதுமை வருவதற்கு முன்னால், திடீர் மரணம் வருவதற்கு முன்னால், கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால், இன்றைக்கெல்லாம் செய்வது போல் வெள்ள முடி வருவதற்கு முன்னால், தூண்கள் எல்லாம் சுருங்குவதற்கு முன்னால், பற்கள் எல்லாம் விழுகுவதற்கு முன்னால் உங்களுடைய நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை, நல்ல இபாதத்துகளை நீங்கள் விரைவாக செய்து முடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நன்றாக இருக்கிற போது, சலாமத்தாக இருக்கிற போது, உடல் ஆரோக்கியத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிற போது நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சில பேர் இருப்பார்கள், மரணத்திற்கு பிறகு சிந்திப்பார்கள், நான் அன்னைக்கே இப்படி செஞ்சிருக்கலாமே. எத்தனையோ பேர் கபரில் புலம்பக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அன்னைக்கே இப்படி செஞ்சிருக்கலாமே, இன்னைக்கு அந்த இதற்கு இப்படிதான் சொன்னாரு, இந்த இதற்கு இப்படிதான் சொன்னாரு, இப்படி எல்லாம் அப்படி செஞ்சிருக்கலாமே, நல்ல காரியங்களை செய்திருக்கலாமே ஒன்றெல்லாம் எத்தனையோ பேர் புலம்புவார்கள். அதுவெல்லாம் துனியாவில் அல்ல, கபர் குழிக்கு போனதற்கு பிறகுதான் எல்லாம் புலம்புகிறார்கள். உடல் ஆசியத்தோடு இருக்கிற போது நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை செய்ய வேண்டும். சரி, இருக்கிற வாழ்க்கையை திரும்பி வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறவர்தான் அந்த இடத்தில் முதலாவதாக ஷைத்தான் வருகிறான். வழிபாடுகள் எல்லாம் அவன் பாரமாக்குகிறான், வழிபாடுகள் அல்லாதவர்கள் எல்லாம் அவன் லேசாக்குகிறான். வழிபாடுகள் என்று சொல்லும் பொழுது தொழுவது, நோன்பு எடுப்பது, நல்ல காரியம் செய்வது, நல்ல இபாதத்துகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் வழிபாடுகளில் படும். இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஷைத்தான் பாரமாக நமக்கு காட்டுகிறான். அதுவே ஒரு லேசான காரியம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது, தவறுக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு ஷைத்தான் லேசாக ஆக்குகிறான். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கு திரும்பவே முடியாத ஒரு முக்கியமான செயல் என்னவென்று சொன்னால், காலத்தை தள்ளி போடுவது, நேரத்தை தள்ளி போடுவது. இன்றைக்கு முக்கியமாக உண்மையாகவே இன்றைக்கு ஏதாவது ஒரு செயல் செய்வதாக இருந்தால், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்படியே நாளைக்கு, அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம் என்று சொல்லி இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், தௌபாவை கூட தள்ளி போட ஆரம்பிச்சு விட்டார்கள். ஒரு ஆள் வருவார், தௌபா செய்வார், இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து எந்த தவறும் செய்ய மாட்டேன், நாளையிலிருந்து எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று சொல்வார். நாளையும் வரும், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி தௌபா செய்வார், மீண்டும் சொல்வார், இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜும்மா
நல்ல நாள் என்று இன்ஷா அல்லாஹ் ஜும்மா நாள்ல இருந்து எந்த தப்பு செய்ய மாட்டேன், ஈமானோடு இஹ்லாஸோடு வாழுவேன் என்று சொல்லுவார். அதே மாதிரி ஜும்மா நாளும் வரும். ஜும்மா நாள் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் யா அல்லாஹ் ரஹ்மானே என்று துவா கேட்பார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் உம்ராக்கு போலான் இருக்கேன். உம்ராக்கு போயிட்டு வந்தோடனே எல்லா நல்ல காரியங்களும் செய்வேன், இபாதத்தில் ஈடுபடுவேன், எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவார். உம்ராக்கு போயிட்டு வருவார், திரும்பவும் ஹஜ்ஜுக்கு மாத்தி வச்சிருவாரு இல்லையா? எத்தனையோ பேர் இப்படி தள்ளி போட்டு நல்ல காரியங்களை செய்ய முடியாமல், நல்ல இபாதத்துகளை செய்ய முடியாமலேயே இன்றைக்கு தவறுகளையே இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். தள்ளி போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் எப்போதும் திருந்துவதற்கான வாய்ப்பை நமக்கு தருகிறான். ஆனால் தள்ளி போட்டு நாளைக்கு அடுத்த நாளைக்கு என்று சொல்லி திருந்த முடியாமலேயே போகிறது அல்லவா? திருந்துவார்கள், திருந்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால் அந்த செகண்டில், அந்த டைமில், அந்த நொடியில் யார் திருந்துகிறார்களோ அவர்கள் தான் திருந்துவார்களே தவிர நாளைக்கு அடுத்த நாள் என்று சொல்லி அடுத்த மாசம் என்று சொல்லி இப்படியே நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள். கபர்களுக்கு போகும் வரை திருந்த மாட்டார்கள். ஒருவர் இருந்தார், தாபியில்பட்டவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், மிகப்பெரிய மேலை அவர்கள். ஒரு காலத்தில் வழிப்பெரிய கொள்ளையராக இருந்தார்கள். இரவு கொள்ளை கூட்டருடைய தலைவராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய மேதையாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை பார்த்தால் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம், நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்முடைய தாய்மார்கள் சொல்வார்கள் அல்லவா, சோறு இருக்கும் பொழுது சோறு சாப்பிடாதுன்னா பூச்சாண்டை கொடுத்துருவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அன்றைக்கும் ஒரு காலம் இருந்தது, நீ உணவு சாப்பிடலையா உன்னை நான் சுவையிடம் பிடித்து கொடுப்பேன் என்று சொல்வார்கள். தாய்மார்களெல்லாம் உன்னை நான் புதையிடம் கொடுத்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் புதையல் என்ற பேச்சை கேட்டால் எல்லோரும் நடுங்குவார்கள். காரணம் தெரியுமா? இரவு நேரத்தில் யார் ஹஜ்ஜிற்கு போகிறார்களோ, யார் பயணம் செய்கிறார்களோ, யார் வீட்டில் இருக்கிறார்களோ உடனே ஏன் திருடி விடுவார்கள். புதையல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் இதே மாதிரி திருடனா அப்படின்னு ஒரு செவருக்கு மேல ஏறி நிற்கிறாரு. புதையல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருடனா அப்படின்னு ஒரு செவருக்கு மேல ஏறி நிற்கிறாரு. அந்த பக்கம் வீட்டுல குதிக்கணும், செவருக்கு மேல ஏறி நின்றுட்டு இப்படி பாக்குற, வீட்டுக்குள்ள பாக்குறாரு யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு. ஒரு வயசான ஒரு கிழவன் ஒரு சின்ன ஒரு விளக்க வச்சு குரான் ஓதிட்டு இருக்கிறாரு. சின்ன விளக்க வச்சு குரான் ஓதிட்டு இருக்கிறாரு. இவரு பாக்குறாரு, அது ஆச்சரியமா பாக்குறாரு, என்ன ஓதுறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. மேல செவுத்து மேல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு. உடனே அந்த நேரத்தில் ஒரு வசனம் கேட்கிறது அவருடைய காதுகளில், அலம் யனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் லிதிக்ரில்லா. நேரம் வரவில்லையா? எவ்வளவு காலங்கள் தான் நீங்கள் தவறையே செய்து கொண்டிருப்பீர்கள், எவ்வளவு நேரங்கள் தான் நீங்கள் தவறிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள். இனியும் அல்லாஹுவை நினைத்து பயப்படுவதற்கு, அல்லாஹுவை நினைத்து அஞ்சுவதற்கு உங்களுக்கு நேரம் வரவில்லையா என்று அந்த வசனம் கேட்ட உடனே அவர் நினைத்தார், என்னமோ தனக்காகவே அந்த ஆயத்து இறங்கியது போல, தனக்காகவே அந்த வசனம் ஓதியது போல. அந்த இடத்திலேயே அந்த பக்கமும் குதிக்கல, இந்த பக்கமும் குதிக்கல, மேலவே இருந்து அழுதார்கள். உடனே அழுது கொண்டே இருந்தார்கள். கையை உயர்த்தி துவா கேட்டார், யா அல்லாஹ் ரஹ்மானே, எனக்கு நேரம் வந்துருச்சு, எனக்கு நேரம் வந்து விட்டது யா அல்லாஹ், நான் தௌபா கேட்கிறேன், நான் திரும்பி விடுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தௌபா கேட்டு ஹஜ் செய்து ஹரம் ஷரீஃபில் 10 வருட காலமாக அவர்கள் இமாமாத்தாக இருந்திருக்கிறார்கள். அந்த நொடியில் யார் திருந்துகிறார்களோ அவர்கள் தான் திரும்புவார்களே தவிர நாளைக்கு அடுத்த நாள் என்று சொல்லி நேரத்தை போக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் திரும்ப மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு வார்த்தை சொல்வான் குரானில், அவளை அத்விதத்துமா ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். திருந்தும் அளவிற்கு உங்களுக்கு நான் ஆயுசை கொடுத்திருக்கிறேன், திருந்தும் அளவிற்கு உங்களுக்கு நான் ஆயுளை கொடுத்துக்கிறேன், நீங்கள் ஏன் திருந்தவில்லை என்று ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். ஃபஜாஅக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தேன் அல்லவா? என்ன எச்சரிக்கை? வெல்ல முடியலாம் வருது இல்லையா, தோள்கள் எல்லாம் சுருங்குது இல்லையா, பற்கள் எல்லாம் விழுகுது இல்லையா, ஒவ்வொரு வயசு ஒவ்வொரு ஆண்டு முடியும் பொழுது நம்முடைய 20 21 25 26 ஒவ்வொரு ஆண்டு முடியும் பொழுது நம்முடைய வயசுகள் எல்லாம் அதிகமாய் கொண்டே இருக்கும். வயசு கம்மியாகலாம் செய்யாது, வயசெல்லாம் அதிகமாய் கொண்டே இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் ஏன் திருந்தவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் ரப்பல் ஆலமீன் வருந்தி திருந்தி வாழக்கூடிய நற்பாகிகளின் கூட்டத்தில் நாம் அனைவரையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. ஏதாவது தவறுகளை செய்திருந்தால், தவறுகளில் ஈடுபட்டவராக இருந்திருந்தால் எல்லாம் வல்ல இறைவன் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் பொறுத்து தந்தொரு புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.